பார்க்க போறோம் அப்படின்னா 2.50ல உள்ள எக்ஸாம்பிள் சம்ல இந்த 0.6666 ரேஷனல் நம்பர் ஃபார்ம்ல இருக்கிறத ரேஷனல் நம்பர் ஃபார்ம்ல மாற்றணும். சாரி, டெசிமல்ல இருக்கிறத ரேஷனலாக சேஞ்ச் பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட்டு நமக்கு சில ரூல்ஸ் தெரியும். இதை வந்து ஜிபி ஃபார்மேட்டுக்கு மாற்ற போகிறோம். ஜிபி ஃபார்மேட்டுக்கு எப்படி மாற்ற போகிறோம்னா இந்த மாதிரி 0.6 அடுத்து இந்த மாதிரி மாற்றுறோம். 0.6 0.06 0.006 ஓகேவா? இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஏன்னா இது ஒரு ஜிபி ஃபார்மேட்டில் அப்படி மாறிடும். மாற்றியாச்சா? ஓகே. இப்போ எல்லாத்துக்கும் பார்த்தா நமக்கு ரேஷியோஸ் வந்து காமனாக இருக்கும். 0.1 தான் ரேஷியோஸ். செகண்ட் நம்பர் பை ஃபர்ஸ்ட் நம்பர் ஃபார்மேட்டு. செகண்ட் நம்பர் பை ஃபர்ஸ்ட் நம்பர்னால் 0.06 பை 0.6ன்னு இருக்கும். 100ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும், நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். ஆட்டோமேட்டிக்காக நியூமரேட்டர் 6 ஆயிடும், டினாமினேட்டர் 16 ஆகிடும். 1 6 ஆர் 6, 10 6 ஆர் 16 வரும். 1/10. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து இங்கே 1/10ன்னு இருக்குது. இமேஜின் பண்ணிக்கோங்க 1/10. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? 0.6 divided by 1 minus 1/10. That is 0.6 divided by 10 minus 1/10. 0.6 by 9/10. இது ஆட்டோமேட்டிக்காக நியூமரேட்டர் போச்சுன்னா 6/9 ஆகும். therefore 2/3. ஓகேவா? இங்கே என்ன பண்ணியிருக்குன்னு புரிஞ்சுதா? 1/10 ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த 1/10 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப 10 minus 1/10 வரும். இந்த 10 ஆட்டோமேட்டிக்காக நியூமரேட்டர் போகிறப்ப 0.6 மல்டிப்ளை ஆகும்போது 6ன்னு மாறிடும். டினாமினேட்டர் 10 minus 1 is equal to 9 வரும். ஸோ இதே மாதிரி எக்ஸசைஸ் சம்மையும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ எக்ஸசைஸ் சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 0.4 + 0.44 + எக்ஸெட்ரா இன் டேர்ம்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம். இந்த மாதிரி அடிக்கடி வந்து கேட்குறதானா இந்த மாதிரி சம் தான் கேட்பாங்க. என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு காமன் டேர்மை வெளியே எடுக்கணும். இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் ஆர் காமனாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஆர் ஈக்குவலாக இருக்கான்னு 0.44 by 0.4, 0.444 by 0.44. இது கண்டிப்பாக சேமாக இருக்காது. ஏன்னா 0.1 0.11 0.11 0.111. ஸோ நாட் ஈக்குவல். ஆர் வந்து சேமாக இல்லை. ஆர் சேமாக இல்லாததுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு இதுலேருந்து ஃபுல்லு காமனாக இருக்கிற நம்பரை காமனாக எடுங்க. இந்த மாதிரி நம்பர் போக மீதி என்ன இருக்குமோ அது ஃபுல்லு வரும். 11 111 ப்ளஸ் எக்ஸெட்ரா என் டேர்ம்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என் டேர்ம்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே இருக்க ஒன்று ஃபுல்லு 9 ஆச்சு. இது ப்ரொசீஜர்ப்பா, இதுதான் ஸ்டெப்ஸு. இந்த மாதிரி ஒரே மாதிரி நம்பர் இருந்துச்சு அப்படின்னா 444 555 777 எக்ஸெட்ரா எப்படி இருந்தாலும் சரி அந்த நம்பரை ஃபஸ்ட்டு பிக் பண்ணி அவுட் சைடில் வைக்கணும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஒன்றை ஃபஸ்ட்டு 9ஆக சேஞ்ச் பண்ணும். அப்போ நான் 9ஆல் டிவைட் பண்ணி 9ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இந்த மாதிரி வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இது ஸ்டெப் 1 காமனாக இருக்கிறது. ஸ்டெப் 2 வந்து 9ஆல் மல்டிப்ளை பண்ணி 9ஆல் டிவைட் பண்ணுறது. ஸ்டெப் 3 என்னென்னா இந்த 9 ஃபுல்லும் நியரஸ்ட்டு நம்பரோட பார்க்கணும். இப்போ 9னா 0.1 ஆட் பண்ணால் என்ன ஆகிடும்? 10 1ன்னு ஆகிடும். 1லேருந்து 0.1 சப்ட்ராக்ட் பண்ணணும். அதே போல் இங்கே என்னது 0.99 இருக்குது. அதாவது 1ஓட நியரஸ்ட் நம்பர் 1லேருந்து 0.01 சப்ட்ராக்ட் பண்ணால் இங்கே 2 டெசிமல்னால் 2 நம்பர் வரும். இங்கே 3 டெசிமல் இருக்குது. அப்போ 0.00 ஒரு 9க்கு மேலே 1 எக்ஸெட்ரா என் டேர்ம்ஸ். இதுதான் அடுத்தது முக்கியமானது. இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா இங்கே ஃபுல்லு பாருங்களேன் 1 1 பேர் ஆகிட்டே இருக்கும். அப்போ அதுக்கடுத்து 0.1 0.2 இதை ரெண்டு பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவை பார்த்தோம்லே அதே மாதிரி 1 1 தனியாகவும் பாயிண்ட் டெசிமல்ஸை ஃபுல்லு தனியாகவும் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லாஜிக் தெரிஞ்சுக்கோங்க. 1 + 1 = 2. 1 வந்து 2 டைம்ஸ் வந்தால் 2ன்னு வருது. 1 வந்து 3 டைம்ஸ் வந்தால் 3ன்னு வருது. 1 வந்து 5 டைம்ஸ் வந்தால் என்ன வரும்? 5 வரும். 1 வந்து 10 டைம்ஸ் வந்தால் 10. அந்த மாதிரி 1 வந்து n டைம்ஸ் இருக்குங்க.
n வந்து n டேர்ம் 1 வந்து n டேர்ம்ஸ் இருக்கிறதுனால அப்போ 1 ஃபுல்லும் சம் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா n வரும். அதே போல் இங்கே இருக்கிறது ஃபுல் என்னென்னா நமக்கு மைனஸில் இருக்குது எழுதிக்கோங்க 0.1 மைனஸ் 0. எக்ஸெட்ரா. இதை மைனஸை காமனாக எடுத்துகிட்டு கூட ப்ளஸ் போட்டுக்கோங்க, நோ ப்ராப்ளம். n டேர்ம்ஸ் காமன் 4/9. இங்கே n டேர்ம்ஸ் இருக்கனால நம்ம என்னன்னு காமனாக எழுதிக்கிறோம், மைனஸ் சைன் போட்டுக்கிறோம். இது ஃபுல்லுமே ஜிபி இல்லையா? ஜிபிக்கான சம் ஃபார்முலா என்னது? ஏ ஆர் பவர் n மைனஸ் 1/r-1. இது வந்து ஆர் வந்து 1 விட பெருசாக இருக்கும்போது, இப்போ இருக்குல்லையா, ஆரை விட பெருசாக இருந்தால் தான் ப்ளஸில் வரும். ஒருவேளை ஆர் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா நமக்கு நெகட்டிவில் வேல்யூ வரும். அப்புறம் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அதனால கன்ஃபியூஸ் இல்லாமல் டைரெக்டாக 1 மைனஸ் ஆர் பவர் n பை 1 மைனஸ் ஆர் அப்படின்னு இந்த ஃபார்முலாவை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆர் பவர் n மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1க்கு பதிலாக 1 மைனஸ் ஆர் பவர் n பை 1 மைனஸ் ஆர்னு இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ 4/9 n மைனஸ் 0.1 1 மைனஸ் ஆரோட வேல்யூ என்னது? 0.1 தான். 0.1னா நம்ம 1/10 போட்டுப்போம். எங்கெல்லாம் 0.1 இருக்கோ அங்கெல்லாம் 1/10 ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெசிமலோட ஃப்ராக்ஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி தோணும். டென்னை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 10 மைனஸ் 1/10. ஸோ இதுவும் ஃப்ராக்ஷனில் இருக்குது, இதுவும் ஃப்ராக்ஷனில் இருக்குது, இதை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும்? 4/9 n மைனஸ் 10 மைனஸ் 1 9 வரும். 1 மைனஸ் 1/10 த ஹோல் பவர் n. இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. எக்ஸாம்பிள் 2.51. ஸோ இது சேம் ப்ரொசீஜர். நான் சொன்னேன்ல உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியானது. நமக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த சம் செய்கிறதுக்கு எக்ஸட்ரா. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன்? சேம் நம்பரை காமன் எடுக்க சொல்லியிருக்கேன், எடுத்தாச்சு. அப்போ நம்பர் ஃபுல்லு 1 1 1ன்னு மாறும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? 5/9 இங்கே கீழே 9 டிவைட் பண்ணிவிட்டு எல்லா நம்பரையும் 9ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்னது? 10லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணுறது, அந்த லாஜிக்கு. இங்கே 9 பக்கத்தில் இருக்கிறது 10 10 மைனஸ் 1 100 மைனஸ் 1. இங்கே எத்தனை நம்பர் இருக்கோ அது வரும். 1000 மைனஸ் 1 எக்ஸெட்ரா. 5/9. இப்போ எல்லாமே என்னது? கம்பைன் பண்ணுங்க. 10 100 ஜிபியை தனியாக கம்பைன் பண்ணணும், 1 ஃபுல்லும் தனியாக கம்பைன் பண்ணணும். 5/9 10 ஃபுல்லும் கம்பைன் பண்ணால் ஏ வந்து 10, ஆரும் 10 தான், பை ஆர் மைனஸ் 1. இங்கே 1 வந்து n டைம்ஸ் இருக்குது, அதனால் மைனஸ் n. 10 மைனஸ் 1 என்ன வரும்? 9 வரும். இவ்வளோதான் ஆன்சர். ஆன்சர் செக் பண்ணிடுவோமா? அவ்வளோதான். இதை 5ஆல் உள்ள இன்னர் மல்டிப்ளை பண்ணுறாங்க. 5 × 9 15 வரும். ஓகேவா? Five into 10 50, 9 9s are 81. 10 power n minus 1 minus 5n/9. That's the answer. It's okay.